ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்டோலன் படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸ்டோலன் இது வந்து ஹிந்தியில ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு சர்வைவல் த்ரில்லர் டிராமா. இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு வந்து பார்த்தோம்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷனை வந்து காமிக்கிறாங்க. ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைய வச்சுட்டு படுத்திருக்காங்க நைட்ல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்து போயிடுறாங்க, திருடிட்டு வந்து போயிடுறாங்க. இந்த அம்மா எந்திரிச்சு பார்க்குறாங்க, குழந்தைய வந்து காணோம், குழந்தைய காணோம் சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. இதுக்கப்புறம் என்ன வந்து நடந்துச்சு, அந்த குழந்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, என்ன ஆச்சு, இதுதான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். ஆனா இந்த கதையை வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரியா ஒரு ஸ்கிரீன் பிளே வந்து பண்ணி ஒரு தரமான படத்தை வந்து கொடுத்துருக்காங்கன்னு அவன் சொல்லணும். தரமான படம்னா சாதாரண தரமான படம் கிடையாது, ஒரு பெஸ்ட் சினிமான்னு வந்து சொல்லலாம். இந்தியாவில் இது வரைக்கும் வெளிவந்திருக்கக்கூடிய த்ரில்லர் மூவிஸ்ல நம்பர் 1ல கூட பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து வைக்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தரமான படம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோலன். ஏன் இந்த படம் தரமா வந்து வந்திருக்குன்னு முக்கியமா வந்து பார்த்தோம்னா, இந்த படத்துல சாங்ஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம தேவையில்லாத சீன் சொல்லிட்டு ஒரு சீன் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து இல்ல. இந்த படத்தோட ரன் டைமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 மணி நேரம் தான் வந்து ஓடுது. இந்த கதைக்கு என்ன வந்து தேவையோ அதை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல எல்லா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட்டான ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளவு சூப்பரா வந்து வேலையை வந்து வாங்கியிருக்காங்க. எல்லாமே எப்படி ஒரு படத்துல பெஸ்ட்டா இருக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டா வந்து இருக்கு. ஸ்டோரியா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இப்படி ஒரு சினிமால வந்து என்னெல்லாம் இருக்குமோ அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பெஸ்ட்டா வந்து அமைஞ்சிருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஏகப்பட்ட அவார்ட்ஸ்களை பாத்தீங்கன்னா வாங்கி வந்து குமிச்சிருக்கு. அதாவது இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 2023 வந்து எடுத்து வந்து முடிச்சிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா திரைக்கு வந்து வரல. இப்ப 2025 தான் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னு கேட்டா இந்த 2 வருஷம் ஃபுல்லாவே ஏகப்பட்ட பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க அனுப்பிச்ச எல்லா பிலிம் ஃபெஸ்டிவலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அள்ளி குமிச்சிருக்கு. இந்த படம் வந்து அவார்ட்ஸ் அள்ளி குமிக்கணும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆச்சரியம். ஸோ குமிக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. ஏன்னா இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டா வந்து இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் நைட் ஸ்டோரி தான். நம்ம கைதி படம்லாம் வந்து பார்த்துருப்போம். நைட்ல வந்து ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகும், காலையில பார்த்தீங்கன்னா படம் வந்து முடிஞ்சிடும். சூரிய வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து முடிஞ்சிடும். இந்த படமே அப்படித்தான், நைட்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது, காலையில பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து முடிஞ்சிருது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா 3 பேர் வந்து மெயின் லீட் வந்து பண்ணிருக்காங்க. 3 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா வந்து இருந்துச்சுன்னு சொல்லலாம். முக்கியமா சொல்ல போனா அபிஷேக் பானர்ஜி நமக்குலாம் தெரியும், ஹிந்தியில பாத்தீங்கன்னா பெரிய ஆக்டர். அவர் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் வந்து பண்ணிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா வந்து இருந்துச்சு. டெக்னிக்கலா பார்த்தோம்னா இந்த படம் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொல்லணும். முக்கியமா சினிமாட்டோகிராஃபி, இதுதான்டா சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. அவ்வளவு செம்மையா வந்து பண்ணிருக்காங்க சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்துடைய மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காருக்குள்ளே தான் வந்து இருக்கும். அந்த காருக்குள்ள பண்ணிருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா வந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பாத்தீங்கன்னா உலக தரத்துல இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்லுவேன். எனக்கு இந்த படத்துல ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே தாண்டி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு வந்து கேட்டீங்கன்னா அது வந்து கண்டிப்பா சினிமாட்டோகிராஃபி தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அவ்வளவு பெஸ்ட்டா வந்து கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு பெஸ்ட்டா நீங்க இந்த படம் பாக்குறப்போ நீங்களும் அவங்க கூட ட்ராவல் பண்ற மாதிரி அப்படியே வந்திருக்கும். அந்த உணர்வை பத்தி நமக்கு வந்து அப்படியே வந்து கொடுக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரோட வேலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா வந்து இருந்துச்சு. அது சினிமாட்டோகிராஃபி மட்டும் வந்து கொடுத்துட வந்து முடியாது. இந்த கதையா இருக்கட்டும், இந்த ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், இந்த மேக்கிங்கா இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபீலை வந்து கொடுத்துச்சு. படத்துடைய கேரக்டர் கூட நம்ம உடனே வந்து கனெக்ட் ஆயிடுவோம். அது மட்டும் இல்லாம இது வந்து சும்மாலாம் வந்து போகலாம். இந்த படத்துலயும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இருக்கு. ஏகப்பட்ட எதிர்பாராத விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் பிளேல வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியா வந்து இருந்துச்சு. ரியாலிட்டியா வந்து பண்ணியிருந்தாங்க. இதே நம்ம ஊர் சினிமாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் ஆகிற படத்துல கூட ரியாலிட்டி வந்து இருக்காது. அவ்வளோ ஆர்டிபிஷியலா வந்து எடுத்து வந்து வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கூட கனெக்டே வந்து ஆகாது. ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருந்துச்சு. அவ்வளவு ரியாலிட்டியா வந்துருச்சு, அவ்வளவு செம்மையா வந்துருந்துச்சு படம். ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா வந்து இருக்கும் இந்த படம் உங்களுக்கு. உலகம் முழுக்க சர்வைவல் டிராமா மூவி வந்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இந்த படம் வந்து டாப் 3ல வந்து இருக்குங்கிறதுல சந்தேகமே வந்து இல்ல. இது இந்தியாவில் வந்து சர்வைவல் த்ரில்லர் மூவி வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த படம் தான் நம்பர் 1 நான் அடிச்சு வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த படமே வந்து பெஸ்ட்டான படம். இந்த படத்துல எல்லாமே வந்து பெஸ்ட். ஒரு சின்ன குறை கூட பாத்தீங்கன்னா உங்களால இந்த படத்துல வந்து சொல்லவே முடியாது. எந்த ஒரு சின்ன குறையுமே உங்களால கண்டு கூட பிடிக்க வந்து முடியாது. ஏன்னா அவ்வளவு பார்த்து பண்ணிருக்காங்க. தேவையில்லாம ஒரு சீன் வந்து எடுக்கல. சாங்குக்கு இங்க எதுவுமே வந்து கிடையாது. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் சீன்ஸ் வந்து அவ்வளவு வந்து இருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கனெக்ட் ஆகி இருந்துச்சு. ஒரு 1.5 மணி நேரம் பாத்தீங்கன்னா நமக்கு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து கொடுத்துச்சு. இந்த படம் வந்து ஒரு பெஸ்ட் சினிமாங்கிறதுல சந்தேகமே வந்து இல்ல. இதுதான்டா சினிமான்னு ஒரு டெம்ப்ளேட் வந்து இருக்கும். அது வந்து இந்த படத்துக்கு தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பொருத்தமா வந்து இருக்கும். ஹிந்தி சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படம் வந்து பெஸ்ட்டாக வந்து கொடுத்துட்றாங்க. 2023 வந்து பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில்னு ஒரு படம் வந்து கொடுத்தாங்க, ஒரு எக்ஸ்ட்ராடினரி மூவி. 2024 வந்து பார்த்தோம்னா போன வருஷம் லாபட்டா லேடிஸ்னு ஒரு படத்தை வந்து கொடுத்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தரமான சினிமா. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2025க்கு இந்த ஸ்டோலனை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோலன் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் டப்பில் வந்து கிடைக்காது. நீங்க ஹிந்தியில தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பாருங்க, சப்டைட்டிலோட வந்து பாருங்க, கண்டிப்பாக அந்த படம் வந்து உங்களுக்கு வந்து புரியும். இந்த ஸ்டோலன் படம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 4.5. யாருமே மிஸ் பண்ணாம கண்டிப்பா பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோலன். 2025 ஒரு பெஸ்ட் சினிமாவா இந்த ஸ்டோலன் வந்து இருக்குங்கிறதுல சந்தேகமே வந்து இல்ல. கண்டிப்பா எல்லா விதமான ஆடியன்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபை வந்து பண்ணும். எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு மறந்துடா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.